யார் நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? ஹலோ ஹலோ, ஏதாவது சொல்லிட்டு அடிங்க. அண்ணே, பாஸ், சார், எதுக்கு சார் அடிக்கிறாங்க? டேய், அவனை இங்க கூட்டு வாங்கடா. எங்கடா? எது சார்? எங்க? எது எங்க சார்? டேய், நடிக்காத, ஒழுங்கா எங்கன்னு சொல்லிரு. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே பிரஷர் அதிகம். சார், பிபி இருக்கா சார்? ஆளை பார்த்தா 6 அடி இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் பாட்டி 3 வேலைக்கு போடுங்க. வேலைக்கு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். உன்னை போட்டா தாண்டா வேலைக்கு ஒழுங்கா சொல்றியா இல்லையா நீ? இப்போ சார், துப்பாக்கி முதல்ல கீழே இருக்குங்க சார். சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் மனசு விட்டு ஓப்பனா கேளுங்க சார். என்னடா ஓப்பனா? யார் அது? இது என்னோட லவ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு லவ் கேக்குதா? டேய், இவள அனுப்புங்கடா. நிறுத்து. ஸ்டாப். கோ பேக். கோ. சுரேகா, நீ கிளம்பு. நீங்க? எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஓ, சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ரவுடி சார், நீங்க அடிங்க வேணான்னு சொல்லல, ஆனா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். டே ஹரி, 1 மணி நேரம் அடி வாங்கினதுக்கே இவ்வளவு புலம்புறியே. 2 நாளா என்னை வச்சு அடிக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ணே, சொல்றா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன். சத்தியமா சொல்றேனே, நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலனே. நான் எப்படி வந்தேன்னு எனக்கும் தெரியலடா. அவுத்தோட சொல்லுங்க சார். ஐயோ, நான் சொல்லுங்க சார். இவங்க 2 பேர் கண்ணையும் நோண்டி எடுத்துட்டு வந்து சேருங்க. சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். திருநெல்வேலியில இருந்து பாண்டிச்சேரிக்கு 2 பஸ் டிக்கெட், 20 பீர் பாட்டில், 5 பிரியாணி போட்டணும், ஆட்டோ செலவு, காண்டம் செலவு, ரூம் 2ன்னு மொத்தம் 40,000 ரூபாய் செலவாகி போச்சு. 4,60,000 ரூபாய் தான் இருக்கு. டேய், மறுபடியும் எனக்கு பிரஷர் ஏத்தாதீங்க. உண்மையிலே சொல்றேன் ஜி, 4,60,000 ரூபாய் தான் கை இருப்பு. சீ, மூடுடா. டப்பா எங்கடா? டப்பாவா? அரிசி டப்பாவா? டேய், இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, 2 பேர் மண்டு செதற தேங்க மாதிரி செதஞ்சிரும். உங்களுக்கு டப்பா தான் வேணுமா? பேக் வேணாம்ல? உங்க பேக்கை வச்சுட்டு நான் என்னடா பண்றது? அப்ப உங்களுக்கு பேக் தேவையில்லை, டப்பாவே வேணும். உங்க பேக்கை வச்சுட்டு நானா நாக்க வலிக்கிறதா? ஜி, நான் ஒன்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. என்னடா? நீங்க நினைக்கிற ஆளு நாங்க கிடையாது ஜி. நீங்க ஏதோ எங்களை தப்பா கடத்திட்டு வந்துட்டீங்க சார். நீங்க கேக்குற டப்பா எங்க கிட்ட சத்தியமா இல்ல. நாங்க சோப்பு டப்பா, பவுடர் டப்பா தேடுறவங்க. நாங்க இப்ப சின்ன லெவல்ல தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறுத்துடா, கூப்பிடுற அவனை. நான் கேக்குற டப்பா இவன் கிட்ட தான் காணாம போச்சு. இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. நான் கூட எங்கேயோ இவனை இருட்டுல பார்த்த மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. டேய், அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு பைக்ல வந்தது நீதானே? பயங்கரமான வேலைக்காரன்டா நீயே. சினிமாவுக்கு போற சின்ன கேப்ல அந்த பொண்ணோட என்ன ஆட்டம் ஆன. இந்த வயசுல இல்லாம வேற எப்பன? இப்ப அந்த பிள்ளை எங்கடா இருக்கு? எப்படி கரெக்ட் பண்ண அந்த விஷயத்துல? என்ன ரொம்ப புகழ்றீங்க. டேய், நிறுத்துடா. நான் ரொமான்ஸா? நான் வருஷடா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. தபார் கடைசியா கேக்குறேன், டப்பா எங்கடா? எந்த டப்பா ஜி? டேய், இவங்க 3 பேருக்கு தண்ணி காட்டுங்கடா. ஐயோ, இந்த டப்பா பாத்தீங்களா? டப்பாவை நீங்களே கையில வச்சுக்கிட்டு டப்பாவை காணான்னு எங்களை போட்டு அடிக்கிறீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய், டப்பா நான் இந்த டப்பா இல்லடா, இதே மாதிரி இன்னொரு டப்பா. இதே மாதிரி எவ்வளோ டப்பா மெடிக்கல்ல இருக்கும். வெண்ணிலா ஃபிளேவர் இப்ப ஆஃபர் கூட போட்டுருக்காங்களே. 2 வாங்கினா 1 ஃப்ரீ. 2 வாங்கினா 1 ஃப்ரீ. ஆமா, மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். டேய், இந்த டப்பாவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 55 ரூபா, ஜிஎஸ்டியோட 61 ரூபா. டேய், இந்த டப்பாவோட மதிப்பு 1 கோடி. 1 கோடியா? இந்த டப்பா 1 கோடின்னு சொன்னா கேனப்பையோட நம்ப மாட்டாஞ்சி.
எங்களை கடத்திட்டு வந்து வச்சுட்டு நான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் நான் சொல்லல சும்மா நம்ம டப்பா இவங்கிட்ட கொடுத்துட்டு டப்பா எங்கன்னு இவனுங்கிட்ட கேட்டுனுக்குற ஆள் தான் வளர்ந்துக்கிறே தவிர இங்க ஒன்னும் வளரல உனக்கு. டேய் இப்போ என்னடா பண்ண சொல்ற? புரியல இன்னுமா புரியல? நம்ம எல்லாரும் முட்டாள் ஆயிட்டோம். டேய் பீர் சாப்பிட்றியா? ஆசைதான், காசு இல்லையே. இந்தா போ 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 சாப்பிட்டு வா போ. ஏய் வாடா போலாம். அவனுக்கு என்ன என்னடா பேசணும் பார்த்துட்டு பாருங்க. இருக்கீங்க? அடிங்கடா. ஐயோ வேணாம் ஜி. ஐயோ வலிக்குது வலிக்குது. எனக்கு தெரியும் சார், என் வீட்டுல தான் சார் இருக்கு. நல்லா பார்த்து சொல்லு, இந்த டப்பா தான் நானு. ஆமா சார், இதே டப்பா தான் சார் வீட்டுல இருக்கு சார். என்ன என்னைய மட்டும் சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் திருட சொல்லிட்டு நீ மட்டும் 1 கோடி ரூபா பொருள் ஆட்டை போட்டிருக்கிய, இது உனக்கே நல்லா இருக்கா? டேய் ஹரி, 1 கோடி ரூபா பொருள் அந்த டப்பாக்குள்ள இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? பொய் சொல்லாத தெரியாம தான் எடுத்துப்பியாக்கம். தம்பியா நல்லா ஏமாத்திட்டில்ல? நீ மட்டும் வைக்கமாடா, அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்து பையில வச்சுட்டு அண்ணன் சொல்லாம மறைச்சிட்ட. 5 லட்சம் ரூபா பெருசா 1 கோடி ரூபா பெருசா? ஜி என் கண்ணு முன்னாடி அவரை போடுங்க ஜி. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள நாட்டுல இருக்கவே கூடாது. போடுங்க ஜி, போடுங்க, நல்லா போடுங்க. டப்பா இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும். யார சுடணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுடுங்க சுடுங்க. டேய் ராமா ஓவர். டப்பா எங்கடா? டப்பா வீட்டுல இருக்கு சார். வீடு எங்கடா? தென்காசியில இருக்கு சார். டேய் அங்க போய் ஏதா கோல்மால் கீல்மால் பண்ணீங்க, இந்த குண்டு நெஞ்சில பாயும், சார்! மண்டையில பாயும். டேய் வாங்கடா. பட்டு பஞ்சவர்ண நான் வந்துட்டேன். சாயங்காலம் வராயா? நாயே யோ! ஏன்டா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நாளா நீ என்ன என்கிட்ட அடி சீரியல் வாங்க பார்த்து சூடு போச்சா? ஆயிடுச்சு உனக்கு. அடி, அங்க அடிக்காத. நீ என்கிட்ட வாங்குற அடியில மவனை நீ செத்த. எல்லா மாவும் உனக்கு தாண்டி கொடுக்குறேன். உன்னை? பஞ்சுன்னு ஒன்ட்ட வந்து பிஞ்ச வழக்க மாதிரி அடிக்கிறேடி. எவகிட்ட படுத்துட்டு இந்த வர? அட்டை மாதிரி நீ இருக்கையில நான் பூந்தி காலை வேணா. அடி ஏய்! அடி அடி அங்க அடிக்காத நீ. உனக்கு தான் ஆச்சு. வேணாண்டி. ஏய் காலா இது காலப்படி தூணா. 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எவகிட்ட ஐயோ, இப்படி 5 லட்சம் கொடுத்துட்டு ரூபாய் காணோமா? வந்த? என்னடி பண்ண 5 லட்சம் ரூபாயா? உனக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம். கட்டில் கடையில தானே வச்சிருந்தேன். ஐயோ கட்டல் கடையில வச்சியா? வேலைக்காரி கொண்டு போயிருப்பாடி. உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வாசல்ல செக்யூரிட்டியா நிறுத்துறேன். ஓடி போய். நெட்லிஸ் ஓட்டலான்னு வந்தேன். சாயந்தரத்துக்குள்ள சீரியல் 5 லட்சம் ரூபாய் பார்த்து வரல. கெட்டு நீ இந்த வீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணு. அம்மா அந்த 5 லட்சம் ரூபாய் யாரா எடுத்திருப்பா? எனக்கு ஒரு ஐடியா சார். சொல்லு. அந்த எஸ்ஐ கீதாவுக்கு போட போடுங்க, அவங்க தான் அதை கரெக்டா டீல் பண்ணுவாங்க. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார், ஒரே நிமிஷம் இருக்கு சார். டேய் வருதுடா. 5 லட்சமா? வீட்ல வேற எந்த பொருளும் காணாம போலியா? பூட்டையும் உடைக்கலையா? சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க. சாயந்தரம் நானே உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ சார். பூட்டை உடைக்கல, வீட்டுல வேற எந்த பொருளும் காணாம போகல. கண்ணா மேடம், இதே மாதிரி ரீசெண்டா ஒரு கேஸ் நம்ம கிட்ட வந்தது இல்ல? எஸ் மேடம். பிரபா மெடிக்கல் ஓனர் மிஸ் அழகப்பன் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு மேடம். 1 3 கரெக்ட் மேடம். அது கணக்கு. நீங்க ஆரம்பிங்கடா. டேய் எதுரா உன் வீடு? அதான் அந்த வீடு சார். சரி வா போலாம். சார் வேணாம் சார். நீங்க இங்கே இருங்க சார், நான் போய் அந்த டப்பா எடுத்து வந்துடுறேன். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல மான மரியாதை போயிடும் சார். உனக்கு என்னடா மான மரியாதை? வேணாம் சார், 10 நிமிஷம் இங்கே இருங்க சார், நான் எடுத்து வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார் 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம். சரி போ, 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். போ சீக்கிரம் வா. டேய் நில்றா சார். டேய் உன்னை சொல்லல, நீ போற. ஜி இது 1 கோடி ரூபா மேட்ரு.
பார்த்து செய்யணும். அண்ணன் மட்டும் தனியா போறாரு, நானும் கூட போயிட்டு. என்ன கிரி, நல்லா இருக்கியா? ஃபைன், நல்லா இருக்கேன் மேடம். 5 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சா கண்டிப்பா நீ நல்லா தான் இருப்ப. 5 லட்சமா? என்ன 5 லட்சம்? மேடம் பயங்கரமா நடிக்கிறான் மேடம். திருட்டு கம்மநாட்டி, உனக்கு நடிப்பெல்லாம் வருமா? மேடம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எதுக்கு வீணா என் மேல பழி போடுறீங்க? என்னடா உனக்கு எல்லாம் மரியாதை? எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். மேடம் அடிக்காதீங்க மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். ஓ, எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். உனக்கு மரியாதை வேணுமா? சரி, உன்னை சுட்டுட்டு அப்புறமா மரியாதை தரேன். ரெடி மேடம், ஆர்டர் கொடுங்க மேடம். ரெடி ரெடி ரெடி. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். டேய், சொல்லுங்க மேடம். மேடம் என்னடா மேடம், தெரியாது? சுற்றுவார் மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சுற்றுவார் மேடம். ஆமா, உன் கூட ஒரு களவாணி பையன் இருப்பானே, எங்க அவன்? ரைட் ரோ, ரைட் ரோ. குட் மார்னிங் மேடம். ஜிப் ஓபன் பண்ணாம எப்படா யூரின் பாஸ் பண்ணுவ? நடிக்கிறியா? முன்னாடி ஜிப் ஓபன் பண்ணது பின்னாடி இருந்தே தெரியுதுன்னா பெரிய ஏய், ஆபீசர் தான். உன் மைண்ட் வாஸ் என்ன கேட்டுருச்சு. அவ்வளவு சத்தமாவா நான் யோசிச்சேன்? வா, வாடா எங்க. என்ன போட்டு விட்ட? நோ, ஜீப் போயிடுச்சு. வா போய் ரிலாக்ஸா டீ குடிக்கலாம். டேய், இவன் ஒருத்தன் வண்டி எடுங்கடா. டேய் ஹரி. கிரி கிரி மேடம். அப்போ நீதான் ஹரி, கரெக்டா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேடம். கரெக்ட் கரெக்ட். கண்ணா மேடம் இவன் கிரி, இவன் ஹரி. ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம், என்கவுண்டர் பண்ணிடுறேன். கண்டிப்பா பெர்மிஷன் தரேன். முதல்ல அந்த 5 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு சொல்லட்டும். சொல்லலன்னா நீ பாத்துக்கோ. ரெடி மேடம். இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, அதனால உங்க கூட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம்னு பாக்குறேன். மேடம் வெளியில வெயிலா இருக்கு, உள்ளே கேரம் போர்டு விளையாடலாமா? உள்ள சீட்டு விளையாடலாம். கேரம் போர்டு விளையாடலாம். கேரம் போர்டு. கண்ணா மேடம் இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தேய்ச்சி சுடுதண்ணி காய வச்சு புளிமார்க்கு சேக் அப்படியே முதுகுல தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்க. சூப்பரி. அப்படியே 2 குவார்டரும் கோழி பிரியாணியும் காம்பினேஷன் அள்ளுது மேடம். சித்திரத்தோட என்ன அடிக்க வைப்பீங்க உங்களை? மேடம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு. அவருக்கும் இன்னைக்கு வேலை இல்லை போல இருக்கு. கண்ணா தண்ணி கொடு. சார் சொல்லுங்க. நீங்க திருடினது யார் வீடு தெரியுமா? இருட்டுல ஒண்ணும் தெரியல. யார் வீடு? இன்ஸ்பெக்டர் செங்கல்வராயன் வீடு. உங்க கதை இன்னையோட க்ளோஸ்டா. இன்ஸ்பெக்டர் செங்கல்வாயன் வீடா? ஐஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார், பணம் தானா கைக்கு வந்துடும். ஐஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன். தேங்க்யூ சார். மேடம் ஐஸ் ஆர்டர் பண்றதான் பண்ணிருக்கீங்க. கப் ஐஸா இல்லாம குச்சி ஐஸா சொல்லுங்க. சப்பி சப்பி சாப்பிடலாம். குச்சி ஐஸ். ஆமா மேடம், ஆளுக்கு 2. கண்ணா மேடம் கொடுத்துறேன். மேடம் கொடுத்துறேன். பணம் எங்கடா இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கு மேடம். பாண்டிச்சேரியா? வணக்கம் நாச்சு. யார் அது? சேவலுக்கு சேவிங் பண்ண மாதிரி இருக்கா? அண்ணாச்சி பேர் அழகப்பன். இங்க தென்காசியில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. மெடிக்கல் ஷாப் ஓனரா? அவருக்கு இங்க என்ன? அட, இந்த மாதிரி படம் ஓடுற தேட்டர் ஆச்சா? வாசல்ல கடை போட்டா நல்லா வியாபாரமாக நினைச்சு வந்திருக்கியா? நீ வரும்போதே நான் பார்த்தேன், அந்த 10 மணி பாய விரி போஸ்ட வாயை விரிச்சு பார்த்துட்டு வந்தேன். என்ன விஷயம்? அண்ணாச்சி கடையில வேலை செஞ்ச 2 பேர் கை வச்சிட்டாங்க அண்ணாச்சி. பொண்டாட்டி மேலையா? கல்லாவல அண்ணாச்சி. ஐயோ, 2யும் பத்திரமா பாத்துக்கணியா? எப்ப வேணாலும் எஸ்கேப் ஆயிடும். அதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்லயா போயிருக்கணும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அண்ணாச்சி. இருந்தாலும் போலீஸே உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதான் உங்களை பார்த்துட்டு போலாம். அண்ணாச்சி இந்த மாதிரி களவாணி பசங்களுக்கு நீங்க தான் கரெக்டா தண்டனை கொடுப்பீங்க. அவங்களை எப்படியாவது புடிச்சு உங்க பாணியில விசாரிங்க அண்ணாச்சி. போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு அண்ணாச்சி. கொடுத்துட்டு போ. சரி. டேய், எத்தனை ரீல் ஓடிட்டு இருக்கு? 3 ரீல் அண்ணாச்சி. அதை எத்தனை ரீல்ல போடுறீங்க? 4வது ரீல்.
இருந்து பார்த்துட்டு போறியா? வேணாம் அண்ணாச்சி. ஏன்னா படம் விடுற நேரம் ஆச்சுன்னு வைய, பர்சு கிருசு கீழே வந்துன்னு குடிஞ்சினா ரொம்ப டேஞ்சரியா. அப்ப கிளம்புறது. என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ, இத நான் எப்படி சமாளிக்க போறேன்? நீ அவன் கூட ஓடி போனதுக்கு பதிலா செத்து தொலைஞ்சிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அண்ணனுக்கு வேற உன்னை தேடி வந்துருவாங்க. இப்பவே என் கை கால் எல்லாம் நடுங்குது. ஏண்டி உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்னடா கட்டு ரொம்ப சின்னதா இருக்கு? இல்ல மேடம், திருநெல்வேலில இருந்து பாண்டிச்சேரிக்கு 2 பஸ் டிக்கெட்டு, 20 பீரு, 5 பிரியாணி பொட்டணம், ஹோட்டல் ரூமு, ஆட்டோ வாடகை, அது எல்லாமே காண்டன் செலவுன்னு எல்லா செலவும் போக 4,60,000 ரூபா இருக்கு மேடம். மிச்ச காசை மாசம் மாசம் தவணை முறையில கொடுத்துறேன் மேடம். ரொம்ப கில்லாடிடா நீ. மேடம் ஞாபக சக்தி ரொம்ப பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். தினமும் காலையில 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரணும். வந்துடுறேன் மேடம். ஸ்டேஷன் டாய்லெட்டை நீட்டா சுத்தம் பண்ணணும். டாய்லெட்டியா மேடம்? என்ன பண்ண மாட்டியா? பண்ணிடலாம் மேடம், பண்ணிடுறேன். கம்பெனி கவனியம் வச்சுக்கோ, என்டர்டெயின்மெண்டா இருக்கும். சரி மேடம். சரி மேடம், சரி மேடம். என்னடா சைலண்டா இருக்க? நீங்க சொல்றதான் மெய், நீங்க சொல்றதான் மெய். கண்ணா வேணாம் வேணாம் வேணாம். சரி ஜீப்ல இருங்க. கண்ணா களவாண்ட காசுல கால்வாசிக்கு காண்ட வாங்கியிருக்கான். அத்தனையும் யூஸ் பண்ணிருப்பானோ? சார் போன் அடிக்குது, எடுங்க. வேணாம் எடுக்காத, அந்த குண்டச்சி தான் பண்ணிட்டே இருப்பா. சார் நம்ம எஸ்ஐ தான் கால் பண்றாங்க, எடுத்து தைரியமா பேசுங்க சார். எஸ்ஐயா? ஹலோ கீதா. பாண்டிச்சேரி இல்லையா? கிடைச்சிருச்சா? சரி சரி சரி, நீ வந்து குட் கேர்ள். டேய் பணம் கிடைச்சிருச்சாமா? ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப வண்டி ஸ்டேஷன் கூடவா? வேணாம் வேணாம், ஸ்டேஷனுக்கு வேணாம். வேற எங்க போறது? மேற்கு தொகுதிக்கு விடு. பங்கஜம் பங்கு சொன்னா கேளு பாப்பா, எனக்கு பயமா இருக்கு பாப்பா. ஐயா வந்துட்டாரு பாப்பா. என்ன பயமா இருக்கு பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு என்ன? பாப்பா உள்ள போய் தாப்பா போட்டுக்குச்சு. பாப்பா தாப்பா போட்டுக்குச்சா? பாப்பா சும்மாரு. பங்கு, நான் உன் பாப்புல வந்திருக்கேன். கதவை தர. மாமா 2 நாளா கவர்னர் கூட டிராவலிங் போயிருந்தாண்டா. ஜாம் ஜாம் பங்கஜம் என் கண்ணு கட்டி புஜ்ஜி கட்டி என் பண்ணு ஏன் அழுகுது? இந்த கண்ணு ஏன் கலங்குது? இது கொண்டு குறைச்சல் இல்ல. உனக்கு கொஞ்சறதுக்கு மத்ததுக்கெல்லாம் மட்டும் நீதான் வேணும், நீ மட்டும் வேணும். ஆனா நீ செய்யறதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தான். என்னாச்சுடா பங்கு? உனக்கு ஆசை வந்தா கொண்டு வந்து வைப்ப, வேலை முடிஞ்ச உடனே எடுத்துட்டு போயிடுவல்ல. என்னது என்ன வச்ச? என்ன எடுத்துட்டு போனேன்? சீரியல் பார்த்து செக்ஸியா பேசுற நீ. நான் நடிப்புடா சாமி. உலகத்துல ஒன்ன மாதிரி நடிச்சு நான் யாரையும் பார்த்ததில்ல. 5 லட்சம் ரூபாய் குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டல்ல. ஏண்டி நீ தாண்டி வாங்கி பீரோல வச்ச? அப்ப பீரோல வச்ச பணம்